ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் அதே சமயம் எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க பாதாம் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 பாதாம் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். நல்லா சுடு தண்ணியில் ஊறிச்சுன்னா மேலே இருக்கிற தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் நார்மல் பச்சை தண்ணியிலே நீங்கள் ஊற வச்சுக்கிட்டால் போதும். மேலே இருக்கிற தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டோம். தோல் எடுத்து வச்சுருக்கிற இந்த பாதாமை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவு பிசைகிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவை நான் சலிச்சு சேர்த்துக்க போகிறேன். அதாவது நான் எடுத்துருக்கிற மாவோட வெயிட் பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்குது. நம்ம என்ன தான் ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். 1 சிட்டிகை அளவுக்கு நான் மாவு கூட உப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாதாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கிட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம். ஆனால் நெய் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாப்பிடும் பொழுது. அரைச்ச பாதாம் விழுது நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஃபுல்லாக மாவோடு சேர்த்து. அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கு நம்ம மாவு எப்படி பிசையுமோ நல்லா கெட்டியாக அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். அதாவது சர்க்கரை பாகு ரெடி பண்ணுற வரைக்கும் மாவு ஊறட்டும். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். மைதா மாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சர்க்கரையை எடுத்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு நல்லா சர்க்கரையை கரைச்சிக்கலாம். கரெக்டாக ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பாகு எடுக்கணும். அதுக்கு மேலே பாகு முருகக்கூடாது. முருகுச்சுன்னா ஸ்நாக் இதில் டிப் பண்ணும் பொழுது பாகு நல்லா அப்சர்வ் ஆகாது. சர்க்கரை நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தீயை லைட்டாக குறைச்சி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு கம்பி பதம் சீக்கிரமாக வந்துடும். அதனால் ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டே நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்பப்போ பாகு பார்த்தீங்கன்னா லைட்டாக கையில் எப்படி தொட்டு பாருங்கள். 2 விரல்களுக்கு நடுவுலையும் கம்பி மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு கம்பி பதம் வந்திருக்குன்னு அர்த்தம். இன்னும் ஒரு கம்பி பதத்துக்கு பாகு ரெடி ஆகலை. நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாகு கரெக்டாக ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சமாக பாகை இப்படி எடுத்து இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆச்சுன்னா போதும். கரெக்டாக ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். கரெக்டாக இப்போ ஒரு கம்பி பதத்துக்கு பாகு வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். பாகு முருகாமல் இருக்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் ஃபுட் கலர் வேறு சேர்ப்பாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்நாக் அப்படிங்கிறதுக்காக. நான் ஃபுட் கலர்லாம் சேர்க்கலை. குங்குமப்பூ எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இப்போ எடுத்து அப்படியே ஒரு பக்கமாக இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது உருண்டைகள். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்னதாக உருண்டை பண்ணிக்கணும். நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா நைஸாக உருண்டை பண்ணிக்கிட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிசாக தேய்க்கணும். அப்போ தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்பொழுது நல்லா வெந்து வரும். சாப்பிடவும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சின்ன சின்ன உருண்டைகள் எடுத்து தேய்க்கிறதுனால ரொம்ப ஒட்டவும் ஒட்டாது. நமக்கு மாவெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு தேய்க்க வேணாம். அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
நல்லா இந்த மாதிரி மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இது வந்து அப்படியே நம்ம ரெண்டாக இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி ரெண்டாக மடித்ததுக்கப்புறம் இப்படி ஒரு மடி மடிச்சுக்கோங்க. லைட்டாக வந்து இப்போ தேய்ச்சிக்கணும். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கூட போதும் லைட்டாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது நம்ம மடிச்சிருக்கிற இந்த ஷேப் வந்து விரிஞ்சு வந்துடக்கூடாது, அதுக்காக லைட்டாக தேய்ச்சிக்கிட்டால் போதும். இப்போ இதே மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 10 அந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக நீங்கள் மாவு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மாவு எண்ணெயில் போடும்போது இந்த அளவுக்கு தான் பபிள்ஸ் வரணும், ரொம்ப அதிகமாக வந்து பபிள்ஸ் வரக்கூடாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சி போடுறோம் பார்த்தீங்களா, அதனால் எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிருச்சுன்னா சீக்கிரமாக கலர் வந்துடும், ஆனால் உள்ளெல்லாம் மாவு வெந்திருக்காது. இப்படி நம்ம தேய்ச்சிருக்கிற மாவை எண்ணெயில் போடும்பொழுது லைட்டாக இப்படி பபிள்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டான பதம் இது தான். ஒருவேளை ரொம்ப எண்ணெய் காய வச்சுட்டிங்கன்னா ஸ்டவ்வை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடு ஆறுனதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி எடுத்து போட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்பப்போ கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி கொடுத்துட்டு இருந்தோம்னா தான் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். மொத்தமாக 4 லேயர் இருக்கும். அந்த 4 லேயருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் நல்லா வெந்து கலர் வந்து நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இதே போல் மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி நம்ம தேய்ச்சி மடித்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுத்ததுமே சக்கரை பாகில் போட்டு டிப் பண்ணிடணும். ரெண்டுமே வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஒருவேளை சக்கரை பாகு சூடு ஆறிடுச்சுன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த பூரியை வந்து பாகில் வந்து சேர்த்துடலாம். எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுத்ததுமே பூரியை பாகில் போட்டு நீங்கள் டிப் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம டிப் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்த ரவுண்ட் பூரி ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து பாகில் ஃபஸ்ட்டு போட்ட பூரியை வந்து நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ இந்த பூரியை வந்து தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடாக பொரிச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பூரியை வந்து நான் பாகில் சேர்த்துடுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ரவுண்டு பூரியும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் பொழுது முன்னாடி போட்ட பூரியை வந்து நல்லா டிப் பண்ணி ஊற வச்சுடுங்க. கரெக்டாக இருக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கிறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக நம்ம பாதாம் பூரி வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்நாக் வந்து இந்த ஸ்நாக் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. நிறைய ஊர்களில் வந்து இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் இது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுட்டு அப்புறம் பாதாம் பிஸ்தாவெல்லாம் நல்லா பொடியாக எல்லாம் துருவிட்டு மேலே வந்து தூவி விட்டுருவாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் வந்துருக்கு பார்த்தீங்களா, டெசிகேட்டட் கோகோனட் சொல்லுவாங்க பாருங்கள், அதை வந்து மேலே அப்படி தூவி விட்டுருவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. அதனால் அப்படி செய்வாங்க. நல்லா சாப்பிடவே ஜூஸியாக கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர்லாம் வந்து பாகில் போட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செஞ்செடுப்பாங்க. ஸ்வீட் வந்து நம்ம ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்கலை. முக்கியமாக இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது சர்க்கரை பாகு வந்து கரெக்டாக ஒரு கம்பி பதம் இருக்கிறப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடணும். ரொம்ப பாகு முருகிடுச்சுன்னா மேலே வந்து சர்க்கரையாக கட்ட ஆரம்பிச்சிடும். சாப்பிடவே நல்லா டேஸ்டியாக நல்லா ஜூஸியாக அதே சமயம் கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பாதாம் பூரி. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் பாதாம் பூரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.